இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கான ஒரு செய்தி. இயேசுவை பின்பற்றுகிறவர் தான் இயேசுடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்னால் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள். நாம் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரியே நமக்கு அவர் பின் வைத்துவிட்டு போயிருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும், தாழ்மை எப்படி இருக்கணும், சாந்த குணம் எப்படி இருக்கணும், நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கணும், நம்முடைய சாட்சியான வாழ்க்கை எப்படி இருக்கணும், உபத்திரம் வரும்பொழுது என்ன செய்யணும், நிந்தை வந்தால் என்ன செய்யணும், எல்லாமே இயேசு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நம்மை போல மனிதனாய் வந்து இப்படி தான் நம்ம வாழணும் என்கிற முறையை வாழ்ந்து காண்பித்து அவர் தான் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நடக்க வேண்டும். அவங்க தான் இயேசுனுடைய சீஷர்கள். நம்ம இந்த விசுவாசிகளோட நிலைமையில் இருக்கக்கூடாது. சீஷர்கள் என்ற அடுத்த நிலைமைக்கு நம்ம மாறணும். அப்போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதை பற்றி தான் இயேசுவனுடைய சுபாவங்கள் என்ன, அவரை பின்பற்றுவதென்றால் அவருடைய குணம் நமக்குள்ளே காணப்படணுமே. அதனால் இயேசுவை பற்றி அவருடைய சுபாவங்கள் குணங்களை பற்றி நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் 16 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இயேசுவனுடைய அன்பு, மனதுருக்கம், பரிசுத்தம், சாந்தம், தாழ்மை, அது மாதிரி மன்னிக்கிற சுபாவம், இப்படி பல காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை தியானித்து கொண்டே வரோம்ல. இயேசு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போது அவரை போல் நம்ம சுயநலம் இல்லாத ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள அந்த சுயநலம் இருக்கவே கூடாது. அது அந்த மாதிரி இயேசுவை பின்பற்றவங்க அப்படி இருக்க முடியாது. அவரை போல தான் நம்ம வாழணும், அவரை போல தான் ஊழியம் செய்யணும். ரெண்டாவது, இயேசுவை போல தீமைக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி அநியாயமாய் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அடிக்க கொண்டு வர்றாங்க. அதில் வேலைக்காரன் காது துண்டிக்கப்பட்ட போது இயேசு அவனுக்கு நன்மை செய்கிறார். எவ்வளோ கூச்சல் போட்டு வந்திருப்பான், இயேசுவா பிடி அடி அவரை விட்ட மாட்டேன் அப்படின்னு அவெல்லாம் வந்திருப்பான். காது வெட்டப்பட்டு ஐயோ போச்சே காதுன்னு அழும்போது இயேசு அவனுடைய காதை தொட்டு அற்புதமான சுகம் கொடுக்கிறார். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறார். அதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்றைக்கி 2 காரியம் பார்க்க போகிற. ஒன்று, இயேசுவனுடைய ஒரு குடும்பம், அவர் குடும்ப பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். இயேசுவை போல குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுதல். நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்குதில்ல, குடும்பம் இருக்குல்ல. அப்பா அம்மா இருக்கிறாங்க, திருமணம் ஆயிட்ட மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் வந்துடுவாங்க, ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருக்கிறது. எல்லாருமே குடும்ப உறவுகள் உள்ளவர்கள் தான். திருமணமே ஆகாமல் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அழைப்பு, அது அவங்களுடைய ஒப்பு கொடுத்தல், அது வித்தியாசம். மற்றபடி ஊழியத்தில் உள்ளவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25-27 வசனம் பாருங்கள். யோவான் 19 அதிகாரம் எடுக்கிறீங்களா? இயேசு சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய ஃபேமிலிக்கு என்ன செய்தார், முக்கியமாக தன் தாயாருக்கு என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும், இயேசுடைய தாயும், அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும், அவருடைய தாயினுடைய சகோதரி அங்கே அவங்களுடைய அப்போ அது தாயுடைய சகோதரி, இளைய தாயார் வைத்துக்கொள்ளுங்க. அப்புறம் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தாயார் நிற்கிறாங்க, தாயனுடைய சகோதரி மகதலேனா மரியாள், பக்கத்தில் யோவான், இயேசுக்கு பிரியமான சீஷன் வந்து யோவான். அவர் கொஞ்சம் வயசு உள்ளவர் யோவான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருப்பார். அந்த அளவிற்கு இயேசுவோட ஒரு பிள்ளை போல ஒரு நெருக்கம், தகப்பனை போல அவர் நேசித்த ஒரு நெருக்கம். அந்த மாதிரி ஆண்டவர் மேலே அன்புள்ள ஒரு சீஷன். வேறு யாருமே சிலுவை பக்கத்தில் இல்லை, எல்லாம் தப்பி ஓடிட்டான், பயந்து வரலை, நம்மளே கொன்னுருவாங்கன்னு. யோவான் மட்டும் தாயாரோடு கூட வந்து இயேசுக்கு தாய் பக்கத்தில் நிற்கிறார்.
அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். சிலுவையின் அருகில் நிற்கும்போது இயேசுடைய தாய், அவருடைய சகோதர சகோதரிலாம் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இப்போ யோவான் தான் அந்த நம்பிக்கையுடைய ஒரு சீஷன். இயேசு மேல் ரொம்ப அன்புள்ளவர். அந்த அன்பான சீஷனிட தன் தாயை கவனிக்கிற பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். நீ அவரை தாயாக எனக்கு பதிலாக நீ கூட இருந்து கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு ஒப்பு கொடுக்கிறார். யோவானும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் சிலுவையில் அருகிலே நடந்த சம்பவம். இயேசு தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். பொறுப்பு, ஒரு குடும்பம்னா எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. கணவனுக்கும் பொறுப்பு இருக்குது, மனைவிக்கு பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்குது. எல்லாரும் அதை நிறைவேற்ற வேண்டும். சரி, இப்போ இயேசு நடந்தபடி நம்ம நடக்கணும். அவருடைய ஃபேமிலி, அவருடைய குடும்பத்தை பாருங்களேன். முதலாவது அவருடைய தாயார், அவருடைய தகப்பனார் யோசேப்பு. அது ஆரம்ப காலத்தில் லூக்கா 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு குழந்தையை பிறந்தபோது அதை பாதுகாக்க 2 பேரும் பிரயாசப்படுறாங்க. மரியாளும் யோசேப்பும் பிரயாசப்பட்டு எகிப்துக்கு போகிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அதன் பிறகு நாசரேத்தில் தான் அவருடைய வீடு. அங்கே தான் இயேசு வளருகிறார். அப்போ அங்கே வளர்ந்து வரும்போது பாருங்கள், தகப்பனார் ஒருவேளை இறந்திருக்க வேண்டும். ஏன்னா அது பிறகு தகப்பனாரை பற்றி பார்க்க முடியாது. தச்சு தொழில் செய்யக்கூடியவர், தச்சு பட்டர். இப்பவும் நீங்கள் நேசரத்துக்கு போனீங்கன்னா அவங்க வீடு, இயேசு வாழ்ந்த வீடு இருக்கிறாரு. அவருடைய தகப்பனார் தச்சு பட்டரை வைத்த இந்த இடம் இருக்கிறது, இப்பவும் பார்க்க முடியும். அப்போ இயேசு தன்னுடைய தகப்பனாருக்கு உதவியாக அந்த தச்சு தொழிலை செய்திருக்க வேண்டும். தகப்பனார் தான் தொழில், அப்போ உள்ள தொழில். இப்போ மாதிரி பெரிய ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அதுதானே தொழில், தச்சு தொழில். அது மாதிரி இரும்பு தொழில், தங்க தொழில், அது மாதிரி செய்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி தொழில் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவும் தச்சு தொழிலை கற்று தகப்பனாருக்கு துணையாக அவர் இருந்து வேலை செய்திருக்கணும். அவர் தான் மூத்த மகன். அதன் பிறகு அவருக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. மத்தேயு 13 அதிகாரம் எடுங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம். இயேசு ஊழிய ஆரம்பித்த பிறகு அவர் நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத்தில் அவர் பேசுகிறத கேட்ட உடனே அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. யாருன்னா அந்த நாசரேத்து ஊரில் இருந்த மக்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே தான் நான் வளர்ந்தது, அவங்க கண் முன்னால் வளர்ந்தது. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இயேசுவை நல்லா தெரியும். சின்ன வயசில் இருந்தே தகப்பனாருக்கு துணையாய் அவர் இருந்து செயல்பட்டது எல்லாமே தெரியும். இப்போ அவர் பேசுகிறார். ஊழியர் 30 வயசில் தான் ஊழியத்துக்கு வருகிறார். அது வரைக்கும் தன் குடும்பத்துக்கு துணையாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை இயேசு நிறைவேற்றி இருக்கிறார். அதுதான் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இப்போ அவருக்கு தாயார் இருந்தாங்க, தகப்பனார் இறந்துட்டாங்க. இப்போது சகோதர சகோதரிகளை பற்றி மத்தேயு 13:54 56 வசனம் வரைக்கும் பாருங்கள். இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? இவன் தச்சு தொழில் தானே செய்து கொண்டிருந்தான். மரத்தை இழைக்கிறது, அரிக்கிறது, தகப்பனாருக்கு துணையாக தச்சு தொழில் செய்து குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தான், உதவியாக இருந்தான். இவனுக்கு எப்படி இந்த ஞானம்? பிரசங்கம் பண்ணுறான், அற்புதம் நடக்குது, இந்த ஞானம் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவங்களே சொல்கிறாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் தானே, நம்ம கண் முன்னால் பார்த்த குடும்பம் தானே சொல்கிறாங்க. இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? தாய் மரியாள், தகப்பன் யோசேப்பு தச்சனுடைய குமாரன் தானே. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? அப்போ இயேசுவுக்கு அவருக்கு பிறகு 4 சகோதரர்கள், யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. இது மத்தேயு 14 அதிகாரத்தில் 55 வசனத்தில் இருக்கிறாரு. அப்போ இயேசுக்கு பிறகு அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்க. இயேசு தான் மூற்றவர், மற்றவங்கெல்லாம் இளையவர்கள்.
அப்புறம் இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள். இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்களும் ஒன்றுக்கும் அதிகமான எத்தனை சகோதரிகள் சொல்லப்படல. சகோதரிகள் எல்லாரும் அப்படின்னா 2 இருந்திருக்கலாம், 3 இருந்திருக்கலாம். சகோதரிகளும் இருந்தாங்க அந்த குடும்பத்தில். இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? இவ்வளவு ஞானமாக பேசுகிறானே, இவ்வளோ அருமையாக ஊழியம் செய்கிறானே, எப்படி என்று ஆச்சரியப்படுறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளின் வயிற்றிலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு பிறந்தவர், ஜனிப்பிக்கப்பட்டவர். அது ஆண் துணை இல்லாதபடி அவர் உருவாக்கப்பட்டவர். அதனால தான் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் என்பதாய் அந்த வித்து, பாவ வித்து கலக்காதபடி பிறந்து வளர்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால் அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மாதிரி. அவர் கன்னிக்கு பிறந்தவர். அதன் பிறகு உள்ள சகோதர சகோதரிகளெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் அவருடைய சகோதர சகோதரி ஒரு பெரிய ஃபேமிலி. அப்போ 4 சகோதரர்கள், சகோதரிகள், விதவை தாய், இதெல்லாம் கவனிக்கிற பொறுப்பு இயேசுவின் மேலே வந்திருக்கும். 12 வயசு வரைக்கும் அவர் தகப்பனார் இருந்தார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாரமாய் பார்க்கிறோம். பாருங்கள், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவும் அவருடைய தாய் தகப்பனோட பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அப்புறம் 48லேருந்து 51 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவர் 3 நாளாக அவர் கூட்டத்தில், பண்டிகை கூட்டத்தில் காணவில்லை. தாயும் தகப்பனும் தேடுறாங்க இயேசுவை. எங்கே 12 வயசு பையனை காணவில்லை. கூட்டம் திருவிழான்னா லட்சக்கணக்கான பேர் எருசலேமில் கூடுவாங்க. இயேசு எருசலேம் தேவாலயத்தில் பெரிய பெரிய ஆட்களோட, மத தலைவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறார். அவருடைய ஞானத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 12 வயசு பையன் வசனத்தை சொல்கிறார், இவ்வளோ ஞானமாக ஆண்டவருடைய காரியத்தை பேசுகிறார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். பாருங்கள், பாருங்கள் 47ஆம் வசனம் பாருங்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவங்கெல்லாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டு போனாங்க, எப்படி இவருக்கு இந்த ஞானம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். யோசேப்பு மரியாள் ஆச்சரியப்பட்டு, இப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உம்மை தேடினோமே என்றாள். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளதில் அவ்வளோதான். அதில் வேறு விசேஷங்கள் இல்லை. அவர் இந்த குடும்பத்தில் வளர்ந்த ஞானம் உள்ளவராக இருந்தார். தேவ கிருபை மனுஷ தயபற்றி விருத்தி அடைந்தார். அதெல்லாம் தான் சொல்லப்பட்டது. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் நாசரேத்துல தகப்பன் செய்த தொழிலை செய்து தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதர சகோதரிகளை கவனிக்கிற பொறுப்பு இயேசுவின் மீது வந்தார். அப்போ கடினமாய் அவர் உழைத்து அந்த குடும்பத்தையெல்லாம் பராமரித்து கொண்டு வந்திருக்கணும். இப்போது அவருக்கு 30 வயசுன்னா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் 20-25 வயசை தாண்டி இருப்பாங்க. அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் அவருடைய 30வது வயதில் ஊழியத்திற்காக புறப்படுகிறார். அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்தோடனே 12 சீஷர்கள் சேர்ந்து கொள்கிறாங்க. இப்போது அவளுக்கு அந்த குடும்பத்தை கவனிக்கிற பிரதர்ஸ் எழும்பிட்டாங்க, மற்ற சகோதரர்கள். இப்போ இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறது யோவான் 2ஆம் அதிகாரத்தில். யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு செய்த முதலாவது அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கல, திருமண வீட்டில். அந்த வசனத்தை கவனிங்களேன். முதல் வசனம், 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்லா அதை கவனிக்கணும். இந்த கானா ஊர் நாசரேத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போவும் நாசரேத்துக்கு அதே பெயர் தான், கானா ஊருக்கு அதே பெயர் தான்.
அது கிராமம். இப்போ பெரிய டவுனாக இருக்குது அந்த இடம்லாம். இப்போ போனீங்கன்னா நேசத்திலேருந்து ரொம்ப பக்கம்தான் கானா ஊர். அங்கே ஒரு கல்யாணத்திற்கு இயேசுடைய தாயார் இருக்கிறாங்க. இயேசுவும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் இயேசு ஒரு அற்புதமும் செய்யலை. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலை. அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். அப்போ அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தபோது எப்படி அந்த கல்யாண வீட்டார் இயேசுவையும் சீஷரையும் அழைச்சாங்க, அதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? இயேசுடைய தாயார் அங்கே இருந்தாங்கல்ல, அவங்களுடைய உறவினருடைய திருமணம் என்பதாய் நம்பப்படுகிறாரு. அதனால தான் தாயார் வந்திருக்கிறாங்க, இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுடைய தாயாருடைய உறவினருடைய குடும்பத்தில் திருமணம். அதனால்தான் அங்கே இயேசுவும் அவருடைய சீஷரோடு வந்திருந்தார் என்று. திராட்சரசம் இல்லைன்ன உடனே இயேசுடைய தாயாருக்கு மரியாளுக்கு இயேசுவை பற்றி தெரியும். பிறக்க முன்னாலேயே தேவதூதனால் அவரை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தார். அதனால் இயேசு இதில் ஏதாவது செய்வார் என்று சொன்னாங்க. ஆண்டவர் சொல்கிற, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, நீங்கள் என்னை பெற்றெடுத்து வளர்த்து என்னை பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்க, அது பிதா உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறபடி நான் செய்ய முடியாது, பிதா சொல்லணும். இப்போ நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டேன், அவர் சொல்லுகிறபடி தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ மரியாள் டக்குன்னு விளங்கி கொண்டாங்க. அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க. மரியாள் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, இயேசுவை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அதனால் டக்குன்னு புரிந்து கொண்டு, சரி நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரரை கூப்பிட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளோதான், நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் மனசு வச்சாதான் ஏதாவது நடக்கும், அவர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு. இயேசு அதன் பிறகு பிதாவான இடத்தில் உத்தரவு பெற்று ஒரு அற்புதம் செய்கிறார். அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டு சொல்ல, சிறிய உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னா, என் ஊழிய காரியத்தில் நீங்கள் தலையிட முடியாது, பிதா சொல்கிறதான் நான் செய்ய முடியும். நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கிட்டீங்க, நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவதி, அதெல்லாம் செஞ்சிட்டீங்க. ஆனால் ஊழியன்னு வந்த பிறகு பிதா எனக்கு சொல்கிறது தான் நான் செய்ய முடியும். அதனால தான் இயேசு அந்த வார்த்தை சொல்லுகிறார். மரியாள் அதை நல்லா புரிந்து கொண்டாங்க. அவங்க ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், தாழ்மை உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்க. மரியாளுக்காக ஆண்டவரை நம்ம துதிக்கணும், அதை புரிந்து கொண்டார்கள். நம்ம விரும்புகிறீங்களா? ஜெபிக்கலாமா? அப்போ இருதயத்தில் கை வைங்க. இயேசுவை போல நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், நான் இயேசுவின் விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும், உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றம். ஜெபிக்கிறீங்களா? கரமைத்து ஜெபிங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ, சுயமாக எதையும் செய்யவும் இல்லை, பேசவும் இல்லை. நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட ஊழிய செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுயமாக பேசக்கூடாது, சுயமாய் செய்யக்கூடாது. நீர் சொல்லுகிறதை மாத்திரம், உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில், ஊழியத்தில், எந்த காரியத்தில் உலக மக்களைப் போல் நடந்து கொள்ளக்கூடாது. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எங்கேயாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும். உம்முடைய சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்தால் என்னை தடுத்து ஆட்கொள்ளும். உமக்கு சித்தமில்லாததை செய்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.